இந்த வருஷத்துக்கான வாக்குத்தத்தம் நமக்கு என்ன? காற்றையும் காணமாட்டாய், மழையை காணமாட்டாய், நிரப்பப்படும் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆண்டை நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு எடுத்த தலைப்பு, கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீர்கள் மட்டும், கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்யும் காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. யாத்திரையாகமம் 34 அதிகாரம் 10 வசனம். ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. 34 அதிகாரம் 10 வசனம். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னோடே கூட இருந்த நான் செய்யும் காரியம் அது எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். நம்ம எல்லாருக்கும், நமக்கு எல்லாம் தெரியும், பெரிய காரியம் கர்த்தர் செய்கிறவர் என்று நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் கர்த்தர் இன்னொருவர் கூட, அவர் பயங்கரமான காரியங்களை செய்வார். பெரிய காரியத்துக்கும் பயங்கரமான காரியத்திற்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இட்ஸ் அ டெரபிள் திங். கர்த்தர் என்ன சொல்கிறார்னா இங்கிலீஷில், இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம் ஃபியர்ஃபுல் திங் வித் அஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் பயங்கரமான காரியங்களை இந்த வருடத்தில் நம்ம கூட இருந்து செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. அதில் கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கு மட்டும்தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம இன்னொன்று கூட அவர் எழுதியிருக்காரு, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம். எப்போ நமக்கு பயங்கரமான காரியம் நடக்கும்? கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் ஒவ்வொரு காரியங்களை செய்யும் போது அந்த காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. நாம் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்காது. கர்த்தர் நம்ம கூட இருந்து, அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வச்சு செய்கிற காரியம் தான் அது எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். இப்போ அடுத்த கேள்வி நான் வைக்கிறது, நாம் எல்லாரும் கர்த்தருக்குள் இருக்கிறோமா? ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்களா? ரட்சிக்கப்பட்டவர்களா? ஆமாவா இல்லையா? ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் தினமும் ஜெபிக்கிறோமா? தினமும் ஜெபிக்கிறோமா? தினமும் பைபிள் வாசிக்கிறோமா? ஹல்லேலூயா. இந்த கேள்வி திரும்பவும் வரும். இப்போ நம்ம பைபிள் ஒரு ஆளை பார்க்க போகிறோம். ஒரு ஆளில் 3 பேர் நம்ம பார்க்க போகிறோம். அவங்க 3 பேரும் கர்த்தர் கூட நடந்தவங்க. நம்ம எல்லாம் பல நேரம் சொல்லுவோம், எனக்கு வர பிரச்சனையெல்லாம் யாருக்காவது வந்தால் இந்த உலகத்தில் இருக்கவே மாட்டாங்க. நான் கர்த்தருடைய வேதத்தில் அவ்வளோ பிரியமாக இருக்கேன், அவருடைய வேதத்தில் அவ்வளோ தியானமாக இருக்கேன், அவருடைய வேதத்தை நான் அவ்வளோ தியானிக்கிறேன், அவருடைய ஜெபத்தை நான் தினமும் காலை மாலை இரவு 3 வேளை நான் ஜெபிக்கிறேன், நான் ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படி நினைக்கிற பல பேருன்னு சொல்கிறது, எனக்கு மட்டும் ஏன் தான் இந்த சோதனையும்? நல்லவங்களுக்கு மட்டும்தான் இந்த சோதனை வருமா? கெட்டவங்களுக்கு சோதனையே வராதா? நம்ம எல்லாம் கேட்குற ஒரு கேள்வி. ஹல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் சோதிக்கப்படுகிறீங்கன்னா கர்த்தர் உங்கள் கூட இருக்காருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. தானியேல் 3 அதிகாரம் 17 வசனம், 22 வசனம், 24 வசனம், 25 வசனம், 5 வசனம் நம்ம பார்க்குறோம். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச 2 புத்தகங்கள். பழைய ஏற்பாடில் தானியேல், புதிய ஏற்பாடத்தில் வெளிப்படுத்துதல். இது 2 எனக்கு ரொம்ப பிடிச்ச 2 புக்ஸ். அதில் தானியலில் வந்து நம்ம தானியல் புக் எடுத்தாவே நம்ம ஃபஸ்ட் யாருங்க வருவார்? தானியல் இருந்தார். அவர் 3 வேளை ஜெபிச்சார். ரொம்ப பிரச்சனை வந்துச்சு, ஜெபிச்சப்போ ராஜா வந்து ஜெபிக்கக்கூடாதுன்னாரு, ஆனாலும் அவர் ஜெபிச்சார். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் இல்லையா? நம்ம முதல்ல என்ன சொன்னோம்? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார். யாரு கூட இருந்து பயங்கரமான காரியங்களை செய்வார்னு இப்போ நம்ம பார்ப்போம். தானியேல் 3 அதிகாரம் 17 வசனம் ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேல் 3 அதிகாரத்தில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் நடக்குது. நம்மளை ஒரு பிரமிக்கத்தக்கதான, நம்மளாம் சொல்கிற பயங்கரமான காரியம், என் லைஃப்பில் கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார்னு ஒரு இன்சிடென்ட் அங்கே நடக்குது. தானியேல் 3 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு ராஜா இருக்கார், நேபுகாத் நேச்சார்னு ஒரு ராஜா. அவர் பாபிலோன் தேசத்தில் ஒரு ராஜாவாக இருக்கார். 3 பேர் இருக்காங்க, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர்? 3 பேர் இருக்காங்க. யாரெல்லாம்?
ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேரும் அடிமைகளாக கொண்டு பட்டவர்கள். ஹல்லேலூயா. அவங்க 3 பேருமே வந்துட்டு பாபிலோன் தேசத்துக்கு எப்படியா கொண்டு வந்துப்பட்டாங்க? அடிமைகளாக கொண்டு வரப்படுறாங்க. 3 பேருமே தானியேல் கூட இருந்து ஒரு பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறவங்க. அந்த தேசத்தில் ஒரு பொசிஷன் அவங்க நல்லா ஹோல்ட் பண்ணி கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து அவங்க வந்து தினமும் நம்ம சொல்கிற மாதிரி தினமும் வேதத்தை தியானிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, கர்த்தருக்காக நிற்கிறாங்க. இப்போ அங்கே ஒரு சோதனை வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்ய வேண்டும் என்றால் அங்கே நமக்கு ஒரு சோதனை வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதிக்கப்படும் போது தான் ஒரு பொண்ணாக நம்ம ஜொலிக்க முடியும். ஹல்லேலூயா. நார்மலாக ஒரு நிறைய மினரல்ஸ் எல்லாம் இருந்து சேர்ந்து கோல்டு அப்படியே உள்ளே வந்து புதஞ்சு கிடக்கும். அதே அந்த கோல்டு அப்படி ஜொலிச்சு நம்ம சொல்கிற ஒரு சவரன் 60,000, ஒரு பவுன் 60,000 அப்படி சொல்கிற அந்தளவுக்கு வெளியே மதிக்கப்படாத ஒரு பொண்ணாக மாறணும்னா அந்த கோல்டே சுட்டெடுக்கப்படணும். ஆமேன். இங்கே வந்து ஒரு சுட்டெரிப்பின் ஒரு சம்பவம் இங்கே நடக்க போகுது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் வந்துட்டு நேபுகாத் நேச்சாரோட பாபிலோன் தேசத்தில் இருக்கும்போது ராஜா ஒரு சிலையை உண்டாக்குறார். ஒரு பொன் சிலையை அவர் உண்டாக்குகிறார். பொன் சிலையை உண்டாக்குறது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த பொன் சிலையை பார்த்து பணியணும்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரு? வணங்கணும். நீங்கள் அந்த பொன் சிலையை பார்த்து வணங்கணும், நீங்கள் அதை வந்து தெய்வமாக வணங்கணும்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ராஜ்யத்தில் இருக்க எல்லாருக்குமே இந்த நியூஸ் போகுது. ஓகே, ராஜா வந்து இப்படி ஒரு கட்டளை போட்டிருக்காரு. இப்போ நம்மளோட பிரைம் மினிஸ்டர் ஒரு கட்டளை போடுறாரு, ஒரு பொன் சிலையை கொண்டு வந்துட்டார். நீங்கள் யாருமே ஏசப்பாவை கும்பிடக்கூடாது, எல்லாருமே இந்த பொன் சிலையை தான் வணங்கணும்னு சொன்னால், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தூக்கு தண்டனை, அவ்வளோதான், நீங்களை வந்து சுட்டுடுறாங்க அப்படிலாம் சொன்னோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வணங்குவோமா? அதை வணங்குவோமா? மனசு துரு சொல்லுங்கள், வணங்குவோமா? சரி, நீங்கள் என்னப்பா ஒரு பொன் சிலையை போய் வணங்க ஷூட்டிங்க்கு சொல்கிறீங்க. சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே நாங்கள் வணங்க மாட்டோம் இல்லையா? நம்மளுடைய லைஃப்பில் வர சின்ன சின்ன பிரச்சனைக்கே நாங்கள் வணங்க மாட்டோம், ஏசப்பாவை தேட மாட்டோம். ஏசப்பா நீங்கள் என்னென்ன சோதிக்கிறீங்க, உங்களை நம்பினேன், நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, உங்களை நம்பினதுக்கு நான் எதுவுமே எனக்கு நல்லதாக நடக்கலை, சோதனை மட்டும்தான் ஏசப்பா வருது, நீர் இருக்கிறது உண்மையா என்று கேட்கிற அளவுக்கு நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுறோம். இப்படி இருக்குமோ சரி, என்ன ஷூட்டிங் அளவுக்கு எதுக்கு போகிற, சின்ன விஷயமே நாங்கள் வணங்க மாட்டோம். அப்படியா? இப்போ எல்லோரும் வணங்கிடுவீங்களா? இப்போ வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோக்கு ஒரு நியூஸ் வந்துருச்சு, வணங்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவங்க 3 பேர் என்ன பண்ணுறாங்க? கேட்டாச்சு, இவருக்கும் நியூஸ் வந்தாச்சு. இவங்களுக்கு ஆப்போசிஷன் ஒரு பார்ட்டி இருக்குது. நமக்கு ஆப்போசிஷன் யார்? பிசாசு என்கிற தந்திரசாலியாய சத்ரு. இங்கே இன்னொரு சத்ரு இருக்கா, இன்னொரு எனிமி இருக்குங்க. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு கொஞ்சம் மந்திரிகள் எல்லாம் வந்து பொறாமையினால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு எதிரிகளாக இருக்காங்க. இப்போ வந்து ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வந்துட்டு வணங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வணங்கினாங்களா? பைபிளில் வணங்கினதால் ஏதாவது இன்சிடென்ட் போட்டிருக்கா? இல்லை. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இந்த நியூஸ் தெரிஞ்சு கூட ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ வணங்கலை. இந்த நியூஸ் ராஜாவுக்கு அதுக்கு போயிடுச்சு. ராஜாவுக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அது எப்படி? நான் ஒரு நியூஸ் பிரச்சாரம் பண்ணியிருக்கேன், நான் இவ்வளோ பெரிய ஒரு ராஜா, இவ்வளோ பெரிய பாபிலோன் தேசத்தை ஆளுகிறவன், நான் ஒரு நியூஸ் போட்டுட்டு அது எப்படி ஃபாலோ பண்ணாமல் இருக்கலான்னு சொல்லி ஒரு ரொம்ப பெரிய கோவம் ராஜாக்கு இருந்தது. இப்போ இதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்குது. அந்த காலத்தில் தூக்கு தண்டனை இல்லை. அந்த காலத்தில் என்ன பனிஷ்மெண்ட்னா அக்கினி, சூளையில் அவங்கள போடணும். நார்மல் அக்கினியில் ஒரு தீ எடுத்து ஒரு மண்ணெண்ணை எடுத்து கொளுத்தி வேணும்னு அந்த பனிஷ்மெண்ட் இல்லை. அப்படியே கொத 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 தீ எரிஞ்சிட்ருக்கோம். தீ எப்படி எரிஞ்சிட்ருக்கோம்? கொத 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 கொதன்னு எரிஞ்சிட்ருக்கோம். அந்த தீக்குள்ளே இவங்களை போடுவாங்க. இப்போ அந்த தீயை பார்த்தாவே நம்மளை ஓடி வந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீயை பார்த்து ஓடி வருவோமா? ஓடி வந்துடும், நார்மல். ஆனால் இங்கே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 பேர் கர்த்தருடைய பிள்ளைகள். அந்த தீ அங்கே ஃபுல் எரிஞ்சிட்ருக்கு, கொத கொத கொதன்னு எரிஞ்சிட்ருக்கு. இவங்க பார்த்துட்டாங்க. ராஜா சொல்லிக்கிறாரு, நீங்கள் இதை என்னை வணங்கலைன்னு இந்த பொன் சிலையை நான் உன்னை அந்த தீக்குள்ளே போடுவேன்னு ராஜா கட்டளை எழுப்புறாரு. ஆனால் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 17ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் சொல்லிக்கிறாரு, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கிற தேவன் நம்மளை தப்பு வைக்காமல் விட மாட்டார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அளவுக்கு விசுவாசம் இருக்கு?
நம்ம எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பயங்கரமான காரியம் லைஃப்பில் நடக்கணும், எங்கள் லைஃப்பில் பயங்கரமான காரியம் நடக்கணும், என் லைஃப்பில் பயங்கரமான காரியம் நடக்கலை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பயங்கரமான காரியம் நடக்கணும்னா நமக்குள் விசுவாசம் என்ற அரை சக்கை இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீசூளையை பார்க்குறாங்க, அக்னி நெறியுது, அப்படியே அக்னி கொதன்னு எரியுது. ஆனால் அவங்க பார்த்து பயப்படல. அவங்களுக்கு இருந்த பயம் ஒருத்தர் மேலே தான், அது கர்த்தர் மேலே மட்டும்தான் அவர் மேலே பயம் இருந்துச்சு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேலே அவர் பயம் இருந்து அவர் சொன்னார், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, விசுவாசம் அங்கே இருந்துச்சு. விசுவாசம் அங்கே உறுதிப்படுத்தப்பட்டது. ராஜாக்கள் முன்பாக சொல்கிறாரு, நீங்கள் எவ்வளோ பெரிய ராஜா வேணால் இருக்கலாம், எங்கள் தேவன் எங்களை காப்பாற்றுவார். இவர் போல்டாக இறங்குறாங்க. இவங்க மந்திரிகள் எல்லாம் இவங்களை வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தீ பக்கம் வரைக்கும் கொண்டு போயாச்சு. தீ பக்கத்தில் கொண்டு போயிட்டு அங்கே எந்த அற்புதமும் நடக்கலை. ஏதாவது இப்போ நம்ம எலியா வந்து ஏசப்பாவை கூப்பிட்ட போது என்னாச்சு, தீ அப்படியே வந்து இறங்கிச்சு. அத்தனை தீர்க்கதரிசிகள் முன்பாக எலியாவை வந்து கர்த்தர் உயர்த்தினார் இல்லையா? ஹல்லேலூயா. ஜெபிச்சோடனே அங்கே ஒரு தீ இறங்கிச்சு. அப்போ இங்கே தண்ணி இறங்கணும்ல. அப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பக்கத்து வரைக்கும் போயாச்சு. நம்மள என்ன பண்ணுவோம், பக்கத்து வரைக்கும் போவோம். ஓகே, எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு 100% விசுவாசம் இருக்குது. பிரச்சனையோட பக்கம் வரைக்கும் போவோம். பக்கத்தில் வந்துட்டு இப்போ அற்புதம் நடக்கும், இப்போ ஒரு அற்புதம் நடக்கும், இப்போ ஒரு அற்புதம் நடக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருப்போம். ஆனால் அற்புதம் நடக்கல, பிரச்சனை பெருகிட்டே போகுது. தீ கொதிக்கிற தீரை போட்டுட்டாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தீ சூளையில் போடப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் வந்துட்டு தீ பக்கத்தில் போனதுக்கு அப்புறம் நடந்திருக்கலாம். ஆனால் அங்கேயும் அற்புதம் நடக்கல, அங்கேயும் சோதிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் முடிவு பரியந்தம் கர்த்தர் மேல் விசுவாசமாக இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதனையை கண்டு பயந்து ஓடுகிறவர்களாக இருக்காம சோதனை எதிர்த்து நிற்கிறவர்களும் இருக்கணும். இப்போ ஓகே, தீயில் போட்டாச்சு, தீ அப்படியே எரிஞ்சிட்ருக்கு. எல்லோரும் நினச்சிட்டாங்க, மந்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், மினிஸ்டர்ஸ்க்கெல்லாம் ஓ சூப்பர், அவ்வளோதான், இவங்களோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் நேபுகாத்நேச்சார் சிங்காசனத்தில் இருந்த அந்த ராஜா எழுந்திருந்து பிரமித்து பார்க்கிறார். 24ஆம் வசனத்தில் நம்ம பார்க்குறோம், 24, 25. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியில் போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரத்யுத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை கூட இருக்க ராஜா பிரமிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தீச்சூளை ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடப்பட்டார்கள். ஆனால் அந்த தீச்சூளையில் போட்டுட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் நினச்சாங்க அவங்க கதை முடிஞ்சிருச்சு. பல டைம் நம்ம லைஃப்பில் இவ்வளோதான், இதுக்கு மேலே வெந்திரிக்க மாட்டான், இவ்வளோதான், இதுக்கு மேலே அவன் இனி எந்த காரியம் அவனால் பண்ண முடியாது, அவனோட சாப்டர் ஓவர் நினைக்கும் பொழுது தான் கர்த்தர் அங்கே ஒரு கமா போட்டு, இல்லை உன் சாப்டர் ஓவர் இல்லை, இங்கே நான் ஒரு பயங்கரமான காரியத்தை செய்ய போகிறேன்னு சொல்ல போயிடுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்குறாங்க அக்னி சூளையில். அப்போ நேபுகாத்நேச்சர் எழுந்து பிரமித்து பார்க்கிறார். அவர் ஷாக் ஆகிறாரு. ஷாக் ஆகிட்டு, ஏன்பா மந்திரிகளே, நம்ம 3 பேரும் தானே போட்டோம், நீங்கள் 3 பேரும் தானே சொன்னீங்க, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானே கட்டி உள்ளே போட்டிங்க அப்படி கேட்குறாங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாம், ஆமாம் ராஜாவே, உங்களுக்கு தெரியாதா, நாங்கள் 3 பேரை தான் போட்டோம். அப்புறம் என்னப்பா 4ஆவது ஒரு ஆள் அங்கே இருக்கிறேன்னு ராஜா வியந்து கேட்குறாரு. அது மட்டும் இல்லாமல் அங்கே மென்ஷன் ஆகிருக்கிறது என்ன, 4ஆவது பர்சனோட சாயல் தேவபுத்திரனுடைய சாயலாக இருக்கிறது என்று சொல்கிறார். இப்போ நமக்கு என்ன தெரியுது இதிலிருந்து, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்னி சூளையில் போடப்பட்டாங்க. அங்கே ஒரு தேவ தூதன் வரல, தேவபுத்திரன் தாமே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உங்களோடு இருக்கும் பொழுது அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல நம்மள பல டைம் லைஃப்ல தீ சூளையில் கொண்டு போகப்படுவோம். ஹல்லேலூயா. அக்கினி சூளையின் மத்தியில் கொண்டு போகப்படுவோம். அக்கினி சூளையில் அங்கே மென்ஷன் ஆகிருக்கிறது, பாக்கி இருக்கவங்க யாராவது அதை மறுத்திருந்தாங்கன்னா அந்த அக்கினி சூளையை சும்மா போடுவாங்க. ஆனால் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போடும்போது அந்த மடங்கு அக்கினி சூளை நெருப்பின் மடங்கு
அதிகமாக்கப்பட்டது. ஹalleluya. அங்க இன்னொரு கட்டளை கூட வந்தது, அது பைபிள்ல மென்ஷன் ஆயிருக்கு. அக்கினி சூளையினோட அளவு அதிகமாக்கப்படணும்னு அங்க ஒரு கட்டளை வந்துச்சு. ஆனா அந்த அக்கினி சூளையின் அளவு அவ்வளவு அதிகமா இருக்கும் பொழுது கூட ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட கர்த்தர் தேவபுத்திரன் தாமே இறங்கி வந்தார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நம்முடைய லைஃப்லும் பல நேரங்களில் நம்ம ஒரு ஆளாக தான் இருப்போம். ஆனால் நமக்கு எல்லாரும் நினைப்பாங்க, இவன் ஒரு ஆள் தானே, இவனால் என்ன பண்ண முடியும், கூட யாருமே இல்லை சப்போர்ட்டுக்கு நினைக்கும் பொழுது தான் நம்ம எல்லாரும் என்ன நினைக்கணும், இல்லை கண்ணுக்கு தெரிஞ்சது ஒரு ஆள், கண்ணுக்கு தெரியாம பின்னாடி ஒருத்தர் இருக்காரு, தேவபுத்திரன் தாமே இருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ஓதரபஷே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்தாச்சு, பிரமித்தாச்சு. ராஜா பிரமித்து சரிப்பா அவங்களை வெளியே விடுங்க. அவங்க பார்த்தா கட்டுண்டவர்களாக இருந்தவர்கள் கட்டெல்லாம் காணாமல் போய்விட்டது. முதலாவதாக கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஹalleluya, ஹalleluya. நம்முடைய லைஃப்ல இருக்க கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஹalleluya. அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் தீசூளையின் மத்தியில் நம்ம கொண்டு போய் விடப்படுவோம். ஹalleluya. அக்கினி சூளையின் மத்தியில் நம்ம கொண்டு போய் விடப்படுவோம். ஆனா அந்த அக்கினி நம்மளை சேதப்படுத்தாது. ஹalleluya. தீசூளையில் போட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் அங்க நடந்தது கட்டுகள் அவிழ்ப்பின் விடுதலையின் ஆராதனை. ஹalleluya. நம்ம எல்லாருமே நம்ம நினைப்போம் விடுதலையின் ஆராதனை, பல இடங்களில் நம்ம போய் தேடி போவோம். இங்கே ஒரு ரிவைவல் மினிஸ்ட்ரி இருக்குது, இங்கே ஒரு விடுதலையின் ஆராதனை இருக்குது, இங்கே போனால் எனக்கு கட்டுகள் அவிழ்க்கப்படும், அங்கே போனால் கட்டுகள் அவிழ்க்கப்படும் சொல்லி பல பேர் நம்ம நினைக்கிறோம். கட்டுகள் எப்போ அவிழ்க்கப்படும் என்றால், நீங்கள் சோதனைக்குட்பட்டு கடைசி வரைக்கும் விசுவாசமாக இருந்து உங்களுக்குள்ளே நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே, நம்ம கர்த்தரை தேடினோம் என்றாலே அங்கே கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ கூட தானியேல் இல்லைங்க. இங்கே தானியேல் தான் நம்ம நினைப்போம், தானியேல் தேவனுடைய புத்திரன், சொப்பனங்களெல்லாம் காண்றவன், ஏசப்பாக்காக பைதலாக இருந்தான், பிள்ளையாக இருந்தான். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஏசப்பா வணங்கினாங்க தான். ஆனால் அவங்க கூட தானியேல் என்ற ஒரு கூட லீடர் யாருமே அவங்க கூட இல்லை. எப்போவுமே பாஸ்டரோ ஏதாவது ஒரு ஊழியக்காரனை நம்பி இருக்காம, நம்ம மேல் கர்த்தர் வந்து கொடுத்த அபிஷேகம் அது பெரிய காரியங்களை செய்யும். ஹalleluya. நம்ம மேல் கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் அது தீ ஜுவாலையின் மத்தியில் நம்மளை போட்டாலும் அங்கே அவர் தீயாய் வந்து நிற்பார். ஹalleluya. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோட கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும். ஹalleluya. பல நேரங்களில் நம்ம கட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஹalleluya. கட்டுகளை அவிழ்க்க வேண்டும் என்றால் அங்கே இன்னொரு ஆளோட ப்ரெசன்ஸ் நமக்கு தேவை. ஒரு ஆளோட ப்ரெசன்ஸ் அங்கே நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya, ஹalleluya. லாஸ்ட் வீக் மம்மி பிரசங்கிச்ச மாதிரி தான், பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹalleluya, ஹalleluya. ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் அடைய வேண்டுமென்றால் அங்கே பரிசுத்த ஆவியானவர் இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. இப்போ நிறைய பேருக்கு இருக்க கொஸ்டின் தான், நான் கர்த்தரிடத்து வேதத்தில் பிரியமாக இருக்கேன், நான் இரவும் பகலும் ஜெபிக்கிறேன், ஆனாலும் எனக்கு இன்னும் ஆவியில் வளர முடியல. பிகாஸ் தேர் இஸ் நோ பிரசன்ஸ் ஆஃப் காட் ஆல்மைட்டி. அங்கே கர்த்தருடைய பிரசன்ஸ் அங்கே நம்மக்கிட்ட இல்லை. பரிசுத்த ஆவியின் ஹோலி ஸ்பிரிட் நம்ம கூட அங்கே இல்லை. துணையாளராக இருக்கிறவரை நம்ம இழந்து நிற்கிறோம். ஹalleluya. சபைக்குள்ளே வரும்பொழுது கட்டுகளை அவிழ்க்கப்பட்டவர்களாக ஒரு 6 வருஷம் சபையில் இருப்போம். கனி கொடுக்குற டைம் ஆகும்போது ஆனால் இன்னும் கனி காணலை. இன்னும் கட்டப்பட்டவர் கட்டுகள் ஆல்ரெடி அவிழ்ந்துருச்சு. ஆனால் திரும்ப நம்மளுக்குள்ளே கட்டுப்பட்டவர்களாக நம்ம மாறிவிட்டோம். ஏன்னா நம்ம எல்லாம் நினைக்கிறது, ஒரு வாட்டி ஜெபிச்சா போதும், ஒரு வாட்டி வேதத்தை வாசிச்சா போதும், ஒரு வாட்டி தியானிச்சா போதும். இரவும் பகல் நம்ம தியானிக்கணும். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல தினம் தினம் கர்த்தரை தேட வேண்டும். அப்படி தேடும்போது நம்ம கூட இருக்க ராஜா பிரமிப்பார்கள். நம்ம கூட இருக்க நம்மளோட வேலை செய்கிற ஹெச்ஆர் ஆகட்டும், மேனேஜர் ஆகட்டும், சூப்பர்வைசர் ஆகட்டும், பிரின்சிபல் ஆகட்டும், ஹெட் மாஸ்டர்ஸ் ஆகட்டும், அவர்கள் பிரமிப்பார்கள். ஹalleluya. பிரமிக்கத்தக்கதான காரியம் அங்கே நடக்குது. அடுத்து ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, ராஜா நீங்கள் வெளியே கொண்டு வாங்க அப்படி சொல்கிறாங்க. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இப்போ தீ ஜுவாலையிலிருந்து வெளியே விழுக்கப்பட்டவர்களாக 3 பேர் நல்ல ராஜ நட போட்டு வெளியே வராங்க. என்ன நட போட்டு வெளியானுங்க? ராஜ நட போட்டு வெளியே வராங்க.
எப்போ ராஜ நடப்பட்டு வெளியே வராங்க? சோதனைக்குள்ளே போய் தீலெல்லாம் போய் சுட்டு ஜொலிச்சு வர்றது எப்போனா, நீ சோதனைக்குள்ளே போய் நம்மளை அக்கினியில் புடமிடப்படும் போது தான், அப்போ தான் நம்ம ஜொலிக்க முடியும். ஹல்லேலூயா. இப்போ ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ராஜ நடப்பட்டு வராங்க. இவ்வளோ அக்கினி இருந்து கூட அவங்க தலை முடியல ஒரு தீயோட அம்சம் கூட இல்லை. ஹல்லேலூயா. ஒரு தீயோட சிம்டம்ஸ், கருகின வாசனை கூட இல்லை. ஏன் வாசனை இல்லை? அங்கே இருந்தவர் ஃபோர்த் ஒரு பர்சன் இருந்தார், தேவபுத்திரன் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தது போல தான் யாத்திராகமம் 34:10 கர்த்தர் சொல்லும்போது நம்ம எல்லாம் நினைப்போம், கர்த்தர் எனக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார், கர்த்தர் எனக்கு பயங்கரமான காரியங்களை செய்வார் மட்டும்தான் பார்க்குறோம். எப்போ பயங்கரமான காரியங்களை செய்வார்? அவர் நம்மோடு இருக்கும்போது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது நம்மளை வச்சு கர்த்தர் செய்கிற காரியம் அது பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம், கர்த்தர் செய்யும் காரியம் என்னவா இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். எப்போ பயங்கரமாக இருக்கும்? கர்த்தர் நம்ம கூட இருக்கும்போது அவர் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். இப்போது என்ன ஆகும்? நம்ம லைஃப்பில் பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்து எல்லாருக்கும் வர ஒரு கொஸ்டின் தான், ஆமாம் ஷெரின் பயங்கரமான காரியம் செய்வார், இதோ என் கூட இருக்கா, இவன் நல்லா ப்ரே பண்ணுவா, இவன் நல்லா அந்நிய பாஷை பேசுவா, இதோ பாஸ்டர் இருக்கார்ல, பாஸ்டர் பார்த்துருப்பாரு, பாஸ்டர் இருக்காரு, இதோ பாஸ்டர் அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்காங்க, அவங்களோட பிள்ளைங்க இருக்காங்க, 14 வருஷமாக சபையில் வரவங்க இருக்காங்க, அவங்களாம் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்கள கொண்டு தான் கர்த்தர் பயங்கரமான காரியம் செய்வார். அப்படியா? இவங்களால் மட்டும்தான் பயங்கரமான காரியம் செய்ய முடியுமா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் நம்ம எல்லாம் சொல்கிறது, பாஸ்டர் இருக்காருப்பா, பாஸ்டர் பார்த்துப்பாரு, ஜெபிங்க ஐயா, பாஸ்டர் இருக்காரு, பாஸ்டர் பார்த்துப்பாரு. இப்போ ஒரு விஷயம் நடக்குது. நியாயாதிபதிகள் 6:12 யார் வாசிக்க வேணாம்? நியாயாதிபதிகள் 6:12 இங்கே ஒரு பர்சன், கிதியோன்னு ஒரு பர்சன். யார்? கிதியோன் வந்துட்டு பாஸ்டரோட குடும்பமான்னு கேட்டால் கிடையாது. கிதியோனுக்கு எப்படின்னா ரொம்ப கற்று தேர்ந்து கர்த்தரை பற்றி நல்லா தெரிஞ்சு வளர்ந்து, ஆனால் அந்தளவுக்கு கர்த்தருக்குள்ளே இருந்து பெரிய மினிஸ்ட்ரி பண்ணி கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒரு ஆள் கிடையாது கிதியோன். கிதியோனோட குடும்பத்தை பற்றி பார்த்தா, மனாசே குடும்பம் மிகவும் எளிமையான குடும்பம். ஹல்லேலூயா. மனாசே குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? ரொம்ப எளிமையான குடும்பம். இப்போ தானே வந்தேன், சபைக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது, நான் ரொம்ப ஆவியில் 7 வருஷம். இப்போ வந்து கிதியோனுக்கு வந்துட்டு 6 வருஷம் 7 வருஷம் டைம் கேப் எல்லாம் கிடையாது. ஏசப்பா வந்துட்டு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க கிதியோனுக்கு. என்ன கொடுக்குறாங்க? டாஸ்க் கொடுக்குறாங்க. என்ன டாஸ்க்குனா, கிதியோன் இருக்கிற ராஜ்யம் வந்து இஸ்ரவேல் தேசம். என்ன தேசம்? இஸ்ரவேல் தேசம். இஸ்ரவேல் தேசத்தில் வந்துட்டு மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தியன்னு பாருங்க 3 ராஜ்யக்காரங்க இஸ்ரவேல் ராஜ்யத்தை வந்துட்டு கொள்ளையிட்டுட்டாங்க. சிம்பிளாக சொல்லணுன்னா அந்த ராஜ்யத்தை பிடிக்கொண்டுட்டாங்க. இப்போ பிரிட்டிஷ் இந்தியா வந்து ஆட்சி செஞ்ச மாதிரி வந்து ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவை ஆட்சி செஞ்சப்போ இந்தியாக்காரங்க என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக விழுந்தாங்க இல்லையா? என்ன பண்ணாங்க? ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக மாறினாங்க, போராடினாங்க. உண்ணாவிரதம், நான் வயலன்ஸ் சொல்லி எல்லா விதத்துலேயும் வந்து என்ன பண்ணாங்க? நம்ம இந்தியர்கள் எல்லாம் பிரிட்டிஷ் எதிராக நம்ம போராட்டம் செய்தோம். ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டேவை நம்ம கொண்டாடுறோம். இது எல்லாமே நமக்கு தெரியும். இப்போ இதே மாதிரி தான் சிச்சுவேஷன். இங்கே இஸ்ரவேல் தான் இந்தியா, அமலேக்கியர், கிழக்கத்தியர், மீதியானியர் இவங்கெல்லாம் வந்துட்டு யார்? பிரிட்டிஷ். இப்போ இவங்க வந்தாச்சு, இவங்க ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. இப்போ அந்த ராஜ்யத்தில் யாருமே இவங்களுக்கு எதிராக ஃபைட் பண்ணல. என்ன பண்ணல? ஃபைட் பண்ணல. என்ன பண்ணணும்? நம்ம ஒரு விஷயத்தை நமக்கு போராடினா மட்டும்தான் சுதந்திரம் கிடைக்கும். போராடலைன்னா சுதந்திரம் கிடைக்குமா? கிடைக்காது. அப்போ என்ன பண்ணணும்? திரும்ப சொல்லுங்கள். என்ன பண்ணணும்? சத்தம் பத்தல. என்ன பண்ணணும்? போராடணும். அப்போ சோதனை வந்து நம்ம என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? ஓ, அப்போ சோதனை வந்து போராடணும். இப்போ போராடணும். ஆனால் நான் இப்போ தான் சபைக்கு வந்து 2 நாள் ஆச்சு. எப்படி போராட? எனக்கு தான் கத்தி பிடிக்க தெரியாது, வால் பிடிக்க தெரியாது, போய் சண்டை போட அவங்ககிட்ட எப்படி சமாதானப்படுத்தும் தெரியாது, என்ன நம்பி யாரும் வரவும் மாட்டாங்க. இப்போ எப்படி போராட? இப்போ கிதியோனும் தேவதூதன் வராரு,
நீ தான் போய் இந்த டாஸ்க் முடிக்கணும்னு சொல்கிறாரு, இந்த ராஜ்யத்தை நீ காப்பாற்றணும் சொல்லி ஒரு பெரிய டாஸ்க்கு கிதியோனுக்கு கொடுக்குறாரு. அது எப்படி நான் என்ன போய் இந்த வேலைக்கு அனுப்புறீங்கன்னு கேட்குற மாதிரி நம்மளை கேட்போம் இல்லையா? கர்த்தாவே என்ன போய் இந்த வேலைக்கு நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் எப்படி சுவிசேஷம் சொல்ல முடியும்? அவங்கெல்லாம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப் போயிடாதா? என் கூட இருக்கவங்களுக்கு நான் எப்படி கர்த்தரை பற்றி சொல்ல முடியும்? அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? கிதியோன் இப்படி யோசிக்கிறாங்க. கிதியோன் யோசிக்கிறாரு. அப்போ ஏசப்பாங்க கர்த்தருடைய தூதன் அவர் கிதியோனை கூப்பிட்ற பேர் தான் பராக்கிரமசாலியே. என்ன கூப்பிட்றாரு அவர்? பராக்கிரமசாலியே. எதுவுமே தெரியாது, ஆனால் கர்த்தர் கிதியோனை என்னவா அழைத்தாரு? பராக்கிரமசாலி. அப்போ நம்ம எல்லாம் யாரு? பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலிகள். பராக்கிரமசாலி மீன்ஸ் நான் தொட்டா அப்படி 100 பேர் பாஞ்சு விழுவாங்க, அப்படி தானே பராக்கிரமசாலி? அப்படியா? ஓகே, நான் வரேன், பாயிண்ட்டுக்கு வரேன். பராக்கிரமசாலின்னு கர்த்தர் கூப்பிட்றாரு கிதியோனை. இப்போ கிதியோன் வந்துட்டு போகிறாரு. கர்த்தாவின் என்ன பராக்கிரமசாலின்னு கூப்பிட்றதெல்லாம் உண்மைதான், ஆனால் நான் அந்தளவுக்கு வேர்த்தெல்லாம் கிடையாது. நான் என்ன தெய்வமே பண்ண முடியும்? நான் என்ன இந்த ஜனங்களை எப்படி இவ்வளோ பேர் 3 ராஜ்யம் எப்படி இந்த இஸ்ரவேல் தேசத்தை நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லி கிதியோன் வந்து ரொம்ப யோசிக்கிறாரு. அப்போ கிதியோன் என்ன பண்ணுறாரு? கிதியோன் மேலே ஒரு ஆளோட ப்ரெசன்ஸ் வந்துருக்கு. பரிசுத்த ஆவியானவர் அங்கே வந்து இறங்குகிறார். யார் வந்து இறங்குறாரு? யார் மேலே வந்து இறங்குறாரு? கிதியோன் மேலே. இப்போ தான் கர்த்தருக்குள்ளே வந்து ஒரு 2 நாள் தான் இருக்குது. ஆனால் 2 நாள் வந்த மேலே என்ன ஆயிடுச்சு? அபிஷேகம் வந்து விட்டது. என்ன வந்துருச்சு? இப்போ சபைக்கு வந்து 2 நாள் அபிஷேகம் பெற முடியுமா? முடியுமா? இப்போ நம்ம இப்போ என்ன சொல்லணும்? பாஸ்டர் ஐயா, நான் வந்து 2 நாள் தான் இருக்குது, எனக்கு இன்னும் ஜெபிக்கவே தெரியாது, எனக்கு எப்படி கர்த்தாவே அபிஷேகம் கிடைக்கும்? அபிஷேகம் சொல்கிறது நம்ம வாயில் கர்த்தருக்கு கொடுக்குற ஒரு வரம். தட்ஸ் அன் கிஃப்ட். ஒரு கிஃப்ட் வேணும்னா அதுக்கு பர்த்டேடாக இருக்கணும்னு கிடையாது இல்லையா? இப்போ நமக்கு வந்து போனஸ்னால் தீபாவளி, பொங்கல், இந்த டைமில் தான் போனஸ் நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஆனால் கர்த்தர் கொடுக்குற போனஸ் அதுக்கு ஒரு டைம் பீரியட் இல்லை. நமக்குள்ள கர்த்தாவே எனக்கு இந்த அபிஷேகம் வேணும்னு நம்ம நினச்சி நம்ம ப்ரே பண்ண அங்கே கர்த்தர் சொல்ல பராக்கிரமசாலியே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கர்த்தருக்குள் இருந்து அவர் விசுவாசத்தை நம்பி அவர் இருக்கிறாரு, ஏசப்பா இருக்காரு, கர்த்தர் என் கூட இருக்கார் நம்பும்னாலே நம்மளை கொண்டு செய்கிற காரியம் அது எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ கிதியோன் வந்துட்டு பராக்கிரமசாலின்னு கர்த்தர் கூப்பிட்டாரு. கிதியோன் இப்போ போகிறாங்க. சரி, ஓகே, நான் போராட போகிறேன். ஷெரின் பிரசங்கிச்சிட்டா. ஓகே, நான் வந்துட்டு இப்போது போராடி என்னோடய வாழ்க்கையில் இருக்க பிரச்சனையெல்லாம் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் புறப்படுறோம். இப்போ என்ன நம்பி எல்லோரும் ஷெரின் சொல்லிட்டா போராடணும், நம்ம போராடுறோன்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை போகிறார்கள், போராடுகிறார்கள். டியூஸ்டே போகிறாங்க, போராடுறோம். வெனஸ்டே போகிறாங்க, எல்லோரும் போராடுறோம். ஷெரின் சொன்னாலே போராடுனா அங்கே ஒரு என்ன நடக்கும்? பயங்கரமான காரியம் நடக்கும்னு ஷெரின் சொன்னாரே. சரி, ஓகே, இன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டு. தேர்ஸ்டே ஆச்சு, 4 நாள் போராடிட்டேன், இனி கொஞ்சம் ரெஸ்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண தப்பு என்ன? ரெஸ்ட் எடுத்தது தப்பு பண்ணிட்டோம். ரெஸ்ட் எடுக்கக்கூடாத ஷெரின். என்ன ஷெரின், இவ்வளோ நாள் போராடி எதுவும் நடக்கலை. நம்ம போராடுறத மட்டும் தான் நம்ம பார்க்கிறோம், ஆனால் போராடுறதுக்கு தெர் இஸ் நோ டைம் லிமிட். கர்த்தர் வந்துட்டு நீ இவ்வளோ நாள் தான் போராடணும், அவ்வளோ நாள் தான் போராடணும் எதுவும் சொல்லலை. பவுல் சொல்லுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஹல்லேலூயா, முடிவு பரியந்தம் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுறது ஈஸி, ஆனால் அது முடிவு பரியந்த போராடுறது கஷ்டம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் பராக்கிரமசாலி என்று அழைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நம்ம கூட இருக்கவங்க சொல்லுவாங்க, உன்னால் என்ன முடியும், உன்னால் என்ன பண்ண முடியும், நீ ஒரு சின்ன பிள்ளை, இப்போ தான் வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்க, என்னை விட உன்னால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப எளிமையான குடும்பம், உன் குடும்பம் அவ்வளோ பெரிய குடும்பம்லாம் இல்லை, உன் குடும்பத்தினால என்ன பண்ண முடியும்? கர்த்தர் சொல்லுகிறார், தேவ புத்திரன் தாமே நமக்காக இறங்கி வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ கிதியோன் போகிறாரு, போராட போகிறாரு. மீதியானியர், அமலேக்கியர் இப்படின்னு
கூட எல்லாரும் கூடயும் இவர் போராட போகிறாரு. நிறைய ஆட்களை கொண்டு தான் போகிறாரு. ஓகேவா? போராட போகும்போது கிதியோன் வந்து போய் கத்தி எடுத்து சண்டை போட்டாரான்னு கேட்டால் இல்லை. கிதியோன் என்ன பண்ண, போய் கத்தி எடுத்து சண்டை போட்டு வெட்டி குத்தி போராடல. கிதியோன் என்ன பண்ணாரு, இதெல்லாம் வச்சு இவங்க வந்து கர்த்தரை துதிச்சு இந்த பட்டணத்தை சுற்றி வராங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால், நம்மளுக்குள்ள இருக்கிற கட்டுகள் நம்ம விட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் என்றால் நம்ம ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அங்கே போய் கிதியோன் உள்ளே போய் எல்லாரும் கூட வந்து கத்தி குத்தி எல்லாம் எதுவும் பண்ணல. ஆனால் அவர்களுக்குள்ளே கத்தி எடுத்து அவர்களுக்குள்ளே குத்தி மாண்டு போனார்கள். ஹல்லேலூயா. என்ன ஆயிட்டாங்க, அவங்களுக்குள்ளே குத்தி என்ன ஆயிட்டாங்க, மாண்டு போயிட்டாங்க. இப்போ இங்கே நடந்தது என்ன, நம்ம போராடும்போது ஆராதிச்சுட்டு நான் போய் என் கூட பேசுகிறவங்க எல்லாம் போய் நேராக திட்டலை, நான் ஆராதிக்க மட்டும்தான் செஞ்சேன். நான் ஆராதித்த பொழுது அங்கே கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய புத்திரான அங்கே இறங்கி வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த 2025ஆம் ஆண்டு நம்மளை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரமிக்கத்தக்கதான காரியத்தை கர்த்தர் இந்த வருஷம் நமக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது நம்ம பலன் அடைவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம கூட இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியார் நம்மளை தேடி வரும் பொழுது, இவன் நம்மளுக்காக ஏதாவது பண்ணுவானா? தாளந்தெல்லாம் கொடுத்தான், 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து, நான் பல தாளந்து கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த தாளந்தை நான் புதைச்சி வச்சிருக்கானா இல்லை அதை பெருக செஞ்சிருக்கானு கர்த்தரை வந்து பார்க்கும் பொழுது, தாளந்தை புதைத்து வைத்திருந்தால், நீ தாளந்திற்காக புதைத்து வைத்திருந்தால் கர்த்தர் உன்னை அங்கிடத்திலிருந்து அப்புறப்படுத்தி அந்த தாளந்தை மற்றொருவனுக்காக கொடுப்பான். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்க தாளந்தை நீங்கள் கர்த்தருக்காக உபயோகப்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலாகும், தேவ ஆவியினாலாகும். சேர்ந்து சொல்லுங்க, பலமும் அல்ல பராக்கிரம் அல்ல, ஆவியினா. கைகளை தட்டி ஆராதிப்போமா. தேவ ஆவியினாலாகும். சேர்ந்து சொல்லுங்க, சுத்திகரியும் என்னை சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும். சொல்லுங்க, குணமாக்கும் என்னை குணமாக்கும். கைகளை தட்டி, வியாதியை குணமாக்கும், சுத்திகரியும் என்னை சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியும், குணமாக்கும் என்னை குணமாக்கும், வியாதியை குணமாக்கும். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, இவ்வளவுதான் சத்தம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் எல்லாம் சேர்ந்து அது ஒரு முறை வாசிக்கலாமா? யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை 34ஆம் அதிகாரத்தை எல்லாம் சத்தம் எடுத்து வாசிங்க. பாருங்க, மைக்கில் எடுத்து வாசி. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? அப்ப இந்த உடன்படிக்கையை ஆண்டவர் சொல்ற, நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். என்ன உடன்படிக்கை பண்ணுகிறேன்? இப்ப வாசியா. ஆமென். என்ன போட்டிருக்கீங்க? பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத உன் ஜனங்கள் எல்லாரும். ஆமென். என்னதுங்க? எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை. என்னங்க அப்படின்னா? யார்கிட்டயுமே நடக்காது, நம்ம வாழ்க்கையில் நடக்கணும். சிஸ்டர் இருக்கீங்களா? புரியுதா இல்லையா? ஏங்க, அடுத்தவனுக்கு கல்யாணம் ஆகுது, நமக்கும் கல்யாணம் ஆகுது, அது விஷயமே கிடையாது. ஒரு வேலை கிடைச்சது, எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சது. கரெக்டா இல்லையா? அட ஆமாவே இல்லையா? ஒரு வீட்டை கட்டுறான், நமக்கு என்ன கிடைக்குது? ஆண்டவர் கிருபினாலும் நான் வீட்டை கட்டிட்டேன். இது ஒரு அதிசயமா? கிடையவே கிடையாது. அட சொல்லுங்களேன். எங்க வேலை கிடைச்சது அதிசயமா? நகை வாங்குறது அதிசயமா? அட ஆமாவா இல்லையா?
அட சொல்லுங்களேன், ஒரு கார் வாங்குறது அதிசயமா சிஸ்டர்? ஆமென். இல்ல, யாருக்கும் நடக்காதத சொல்லுங்க, யாருக்கும் நடக்காதத. அப்படின்னா 6 மாசத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சுங்க. அவன் பாருங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆளா இருக்கான். கண்டு சொல்லுங்க ஆமென், ஹalleluya. காலே நடக்க முடியாதவங்க இப்ப ஒரு கால்ல நடந்தவன் இப்ப இன்னொரு கால அது செயல்படுதுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு அதிசயம் என்றால் இன்னொருவனுக்கு நடக்காதத கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நடத்தி தர வேண்டும். படிச்சுவன் மார்க் வாங்க முடியல, நான் படிக்காமையே அவனுக்கு அறிவுல குறைவன், ஞானத்தில் குறைவுள்ளவன் தான். ஆனா தேவ கிருபை அவன் மேல் இறங்கி வரும்போது உலகம் சொல்லுது 7 சென்ஸ், ஆனா நமக்கு 7 சென்ஸ் வேண்டாம், நம்முடைய சென்ஸே ஹோலி ஸ்பிரிட் இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர்த்தை காட்ட முடியும்? படிச்சவனால படிக்க முடியாது இந்த பைபிளை, ஆனா படிக்காத ஒருவனால இந்த வேதத்தை வாசிச்சு ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்போ பைபிள் சொல்லுது ஆமென், நான் ஒரு உடன்படிக்கை உனக்கு பண்ணுகிறேன். ஆமென். மோசேயின் மூலமாய் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். என்ன உடன்படிக்கை தெரியுமா? ஆதாமோடு நான் பண்ணின உடன்படிக்கையே ஆமென், ஹalleluya. ஆதாம் உடைச்சிட்டான், கரெக்டா இல்லையா? ஆதாமோட கர்த்தர் சொன்னார், நீ இந்த என்ன செய்யாத, இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது. அவன் உடன்படிக்கை ஏதேன்ல உடைச்சிட்டான். 2வது உடன்படிக்கை கர்த்தர் பார்த்தாரு, இந்த மனுஷனோட நான் இடைப்பட வேணுமே, இந்த மனுஷன் கூட பேசணுமே ஆண்டவர் சொல்லும்போது அப்ப கர்த்தர் சொன்னாரு, எப்பா இஸ்ரவேல் ஜனங்களை நீ கூட்டிட்டு போற, ஆண்டவரே உம்முடைய சமூகம் எனக்கு வேணும், உம்முடைய மகிமை எனக்கு வேணும், உங்க முகத்தை நான் பார்க்கணும், உம்முடைய பிரசன்னம் எனக்கு வேணும், உம்முடைய பிரசன்னம் இல்லாம நான் போக மாட்டேன். இவங்க வெறும் சோத்துக்காகவே சண்டை போடுறவங்க. இன்னைக்கு வீட்டுல சண்டை எதுக்குதான்? ஹலோ பிரதர் சொல்லுங்களேன், என்ன சண்டையை போடாத மாதிரில உட்காந்துருக்கீங்க? வீட்டில் சண்டை வர்றது எதுக்கு பிரதர்? சாப்பாட்டுக்கு தான், காசு இல்லை, இது சண்டைக்கு தான். அட ஆமாவா இல்லையா? ஐயோ தங்கங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, அல்லேலூயா. பணம் இல்ல, பொருள் இல்ல, வீடு இல்ல சார். அவங்க பத்தி ஆண்டவர் சொல்றாரு, இவர்கள் உடுத்தின வஸ்திரம் பழசாகல, இவங்கள் போட்டு போன பாதரட்சை என்ன ஆகலைங்க, பழசாகலை, அது கிளியவே இல்லை சட்டை. பாமே பாமே நாம கற்பனை பண்ணி பார்த்தேன், 40 வருஷமா ஒரே செப்பல் போட்டா இப்படி இருக்கணும். இதே ஷர்ட்டை 40 வருஷம் ஒரே ஷர்ட்டை போட்டால் இப்படி இருக்கும். இன்னைக்கு ஒரே சாப்பாடு ஒரு நேரம் கொடுத்ததுக்கு வீட்டில் ஸ்தோத்திரம். பொங்கலுக்கும் கூட வீட்டில் லீவுனாலும் கூட ஒன்றுமே ஸ்பெஷல் அப்படி சொல்லி சண்டை போட்டோம். ஆனால் பைபிள் சொல்லுது, மோசே மூலமா கர்த்தர் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன்ப்பா. நான் ஆதாம்கிட்ட பண்ணின உடன்படிக்கை உடைச்சிட்டான், ஆனா நான் என் ஜனத்தோட ஒரு உடன்படிக்கை பண்ண போறேன். உன் மூலமா நான் ஒரு செய்யப்படாத கண்டிராத சொல்லுங்க ஆமே அதிசயம் என்ன தெரியுமா? ஆண்டவர் பார்த்தார், வானத்தை பார்க்கும்போது மன்னாவை பொழிவதை ஒரு அதிசயமாய் காண்பித்தார். இந்த மன்னாவை எடுத்து சாப்பிடு சிஸ்டர். ஏன் இப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க? ஆமே, மன்னாவை பார்த்து ஒரு கொத்துமல்லி சைஸ்ல இருக்கிற இந்த மன்னாவை பார்த்து இது என்னன்னு கேட்டா, அப்போ இது தேனிலிட்ட பணியாரத்தை போல ஒரு மதுரம் உள்ளதா இருந்தது. இது நீ சாப்பிட்டு நீ 40 வருஷம் நடக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமே, மேல் இருந்து வந்த அப்பம், ஆமே, அவர்கள் குடித்தது தண்ணீர், அதுவும் அதிசயம். வந்த அப்பம் அதிசயம், ஆமென், புசித்த அப்பம் அதிசயம், தண்ணீர் அதிசயம். அடுத்தது இப்போ ஒரு அக்கினி நெருப்பை பார்க்கறாங்க. ஆமே, 40 வருஷமா மோசேயோட கர்த்தர் பேசினவர் இப்ப சொல்றாரு, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன். என்ன செய்ய போறேன்? ஆமென் ஆமென். மோசேயோட கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆமென் 34:1 பாருங்க. ஆமென் ஹalleluya. முந்தி ஒரு தடவை என்ன செஞ்சிட்டான்? ஹலோ ஹலோ கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுத்தாரு பலகைய. அவன் இவன் கோபத்துல என்ன பண்ணிட்டான்? நம்ம கோபத்துல நிறைய நேரத்தில் உடன்படிக்கை உடைச்சிருக்கிறோம். ப்ளீஸ் சொல்லுங்களேன். மனைவியை தவிர வேற ஒருத்தியை பார்க்க மாட்டேன் நீ பலிபீடத்துல சொன்னதை உடைச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? நான் பரிசுத்தமா வாழ்வேன்னு உடன்படிக்கை பலிபீடத்துல வந்து ஜெபிச்சிருக்கிறோம், உடைச்சிருக்கிறோம். ஆமாவா இல்லையா? பல முறை உடன்படிக்கை உடைச்சோம். இதே மாதிரிதான் மோசே கர்த்தரே கற்பலைகளை அவர் கையினால் எழுதின பலகைகளை உடைச்சா மோசே. கோபம், ஹலோ கோபம். இன்னைக்கு கோபத்தினால நிறைய பேர் வாழ்க்கையை உடைச்சு உட்கார்ந்து இருக்கீங்க. இன்னைக்கு ஆவியானவனோடு பேசுகிறார், நான் செய்யப்படாத அதிசயம் செய்யணும். ஆனா நீ பலகைய முந்தி நீ எழுதுனல அதே மாதிரி ஒரு பலகை ஜெராக்ஸ் பலகை கொண்டு வான்றாரு. ஃபர்ஸ்ட் அவரே கொடுத்தாரு, 2வது பலகை இப்ப அவரு மனுஷங்கிட்ட கேட்கிறார், நீ எழுதிட்டு வா, நீ எடுத்துட்டு வா, நீ எழுது. சில நேரத்தில் இப்படித்தான் ஆண்டவரா கொடுத்தா வாங்கிக்க, மனுஷனை பார்த்து உடைச்சிடாத. மோசே கோபம் வந்து பலகை உடைச்சிட்டான். நான் இனிமேல் இவருக்கு ஜெபிக்க மாட்டேன், நான் இனிமேல் பைபிள் வாசிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன் கோபம் வரும் தெரியுமா? நீங்க தந்த மனைவி தானே இவ, சொல் பேச்ச கேட்கல.
உடைச்சிட்ட கற்பனைய. ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க தந்த பிள்ளைங்க தான், சொல் பேச்சு கேட்கல, கற்பனை உடைச்சிட்ட. ஆனா ஆண்டவர் சொன்னார், இப்ப நீயா பலகையை செதுக்கிட்டு வாடா. வந்ததுக்கு இப்ப எழுத ஆரம்பிச்சிட்டான். இப்ப கர்த்தர் பேச ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வசனம் தான் இதுல. ஆமென். என்ன போட்டிருக்கீங்க? அதற்கு இதோ 10ஆம் வசனம், நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும். சொல்லுங்க. ஆமென். சார் எந்த ஜாதியினிடத்திலும் செய்யாததை என் பிள்ளைக்கு செய்வாரு. சொல்ல ஏன் ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற? மருத்துவமனைக்கு போயிட்டு வந்தது, உனக்கு ரிசல்ட் ஆபரேஷன் இருக்கிறான். இன்னைக்கு சொல்லு, ரிசல்ட் ஆபரேஷனா இருக்கலாம். அவன் சொல்வான் பிரெயின் டியூமர்பா, அவன் சொல்வான் லங்ஸ் கேன்சர்பா, ஆமா போன் கேன்சர்பா, ஹிப் பெயின்பா, லெக் பெயின்பா. அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் மருத்துவம் செய்யறது மட்டும்தான். இத சாப்பிட்டா இத வரும், இத சாப்பிட்டா இப்படி போகும். ஆனா கர்த்தர் சொல்றாரு, எந்த ஜாதியினிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களே நடக்காது. உன்னை பார்த்து ஆண்டவரே இவளுக்கெல்லாம் செய்யணுமா பாரு. ஒரு சிரிச்ச முகத்தோட, யாருக்கும் செய்யாதத அப்பா எனக்கு செய்ய போறாரு. யாருக்கும் செய்யாதத சொல்லுங்க ஐயா. முதல் முறையா அந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கு. இன்னைக்கு சொல்லுங்க ஐயா, யாருக்கும் செய்திராத என் மனைவிக்கு செய்ய போறாரு, யாருக்கும் செய்திராத என் குடும்பத்துக்கு செய்ய போறாரு, யாருக்கும் கண்டிராத, எந்த மனுஷனால் கண்டிராத, ஓ ஓ ஓ யாருக்கும் நடந்திராதத என் அப்பா எனக்கு. இவ்வளவுதான் சத்தமா? அதுதான் சொல்றாரு, நான் ஒரு உடன்படிக்கை பண்றேன். ஆமே, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவே செய்வேன். இப்ப சொல்லுங்க. ஹலோ சார், உடன்படிக்கை பண்ணும்போது தான் இப்ப சொல்றேன், நான் உன் கூட இருக்கிறேன். ஹலோ ஹலோ, உன் வீட்டம்மா கேட்கிறாள், உன் வீட்டம்மா கேட்கிறாள், உனக்குன்னு பேசுறதுக்கு யார் இருக்கா? இன்னைக்கு சொல்லு, என் அப்பா உடன்படிக்கை செஞ்சுட்டாரு, எனக்குன்னு பேசுறதுக்கு எனக்கு அர்த்தர் என் கூட இருக்கிறாருல்ல. இப்ப சொல்லுங்க பிரதர், தங்கச்சி சொல்லு, எனக்குன்னு பேசுறதுக்கு யாரும் இல்லை. உண்மைதான். ஆனா செய்யப்படாத அது செய்யாத கர்த்தர் என்ன கொண்டு செய்ய போறாரு. கர்த்தர் என்ன கொண்டு செய்ய போறாரு? என் பிள்ளைய கொண்டு செய்ய போறாரு. எனக்குன்னு வக்காலத்து வாங்க, எனக்குன்னு அந்த இடத்துல நிற்பதற்கு மனுஷன் இல்லாம இருக்கலாம். என் அப்பா சொல்லாரு, நான் செய்திராத கண்டிராத பயங்கரமான, சொல்லு பிரதர், பயங்கரமான, எல்லாரும் சொல்லுங்க, பயங்கரமான காரியம். எப்படி சொல்றாரு? எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள், நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். என்ன பயங்கரம்? அதந்த பயங்கரத்தை தான் பார்க்கிறோம். சார், வியாதி பயங்கரம். ஈரோடு மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிக கேன்சர் உள்ள மாவட்டம். இந்த மாவட்டத்துக்கு நீங்க செபிங்க. ஆமென். சொல்லுங்க. ஈரோடு பட்டணத்துக்கு 2 நாளைக்கு முன்னாடி செபிச்சு, ஆண்டவரே எங்க ஊரை விட்டு இந்த கேன்சர் வெளியே போகட்டும், இது கொடிய வியாதி எங்க பட்டணத்தில் தேவமே, இது பயங்கரமான வியாதி. ஓ கேன்சர், எய்ட்ஸ் ஒரு பயங்கரமானது, இது ஏன் பட்டணத்தை விட்டு வெளியே போகணும்னா அப்பா ஒரு பயங்கரத்தை செஞ்சே ஆகணும். இவ்வளவுதான் சத்தமா? உன் பிள்ளைய கண்டு நீ பயங்கரமா இருக்கிற, ஐயோ ஒரு கொலை பயங்கரம், வேலையில பயங்கரம் பயங்கரம், எதெல்லாம் நீ பயந்தையோ, இப்ப அப்பா சொல்றாரு, உன் கண் பார்வையில எதெல்லாம் பயங்கரமா நினைச்சியோ, இப்ப நான் சொல்றேன், அவனுக்கு முன்னாடி நீ தாழ வர வேண்டாம். நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன். அவன் வேலையை கண்டு, அவனுடைய உருவத்தை கண்டு பயப்படாத, நான் கூட வரேங்கிறார். ஆமென். அதான் ஏசாயால பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். ஏசாயா 43:2, நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும்போது அவைகள் மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். ஹலோ, கை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஐயா, சாத்ராக் மேஷாக் ஆபேக் நேகோ இதுவரைக்கும் ஒரு அடுப்பண்டை கூட போயிருப்பானான்னு தெரியல. இப்ப பையங்க, வாலிப பசங்க என்னைக்கா சோறாக்குறத பார்த்திருக்கீங்களா? அட சொல்ல, சாப்பாடுவேன் எப்ப கிடைக்கும் தான் பார்ப்பேன். அடுப்பண்டையும் கூட போயிருக்க மாட்டாங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு பரீட்சை. என்ன பரீட்சை? பைபிள் சொல்லுது, அக்கினியில நடந்தால் அவன் வேகாதிருப்பானா. இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஐயா அக்கினியை போன்ற பரீட்சைகள் வரட்டும், அது பயங்கரம், என் கர்த்தருடைய பார்வைக்கு பயங்கரம். ஆண்டவருக்கு தெரியும், இதே அக்கினியை கண்டவன் தான் மோசே. இந்த அக்கினியை கண்டவன் தான் மோசே. முச்செடி நடுவில் தோன்றின போது அந்த அக்கினியை கண்டவன், அது ஒரு பட்சிக்கிற அக்கினியாக அல்ல, அந்த பரிசுத்தமுடைய அக்கினி அவன் கண்டவன். இது என்ன என்று கேட்டபோது, நீ வராது, அந்த இடத்துள் பாதரட்சி அவிழ்த்து விடு, நான் நிற்கும் இடம் பரிசுத்தம். அப்படிப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் சொல்றாரு, நான் செய்யும் காரியம்
இருக்கும். அந்த ஆவியானது சொல்றீங்களா? ஐயா வேலையில பயங்கரமா பிரச்சனை பண்றாயா, கடனை பார்த்த பயமா இருக்குது ஐயா, எதெல்லாம் பயங்கரமா இருக்குதோ அந்த பயம் கரத்தை கர்த்தர் தூக்கி எடுத்து இப்ப சொல்றாரு, நான் உன் கூட தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நீ நடந்தாலும் சரி வேகாதிருப்பாய். சொல்ல போறீங்க ஐயா இந்த 2025 ஆமென். நீங்க சொன்னீங்க ஐயா ஆமென், காற்றையும் காண மாட்டாய், மழையும் காண மாட்டாய், கண்டிராத ஒரு அக்கினியை பார்த்த மோசே ரகசியத்தை கத்த சொல்றார். கண்டிராத மோசே இதுவரை முச்சடி நடுவே தோன்றின அக்கினி அவன் பார்த்ததில்லை. அந்த அக்கினி அவன் கூட இருந்ததுனால மற்ற உலக பிரகாரமான அக்கினி அவனை சேதப்படுத்தல. இதே அக்கினியத்தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ 3 பேரும் இதுவரை கண்டில. அவங்க ஜெபிக்க மட்டும்தான், ஆராதிக்க மட்டும்தான் தெரியும். சிஸ்டர் உங்களுக்கு ஆராதிக்க தெரிஞ்சதுன்னா சொல்லுமா, உனக்கு தெரிஞ்ச கர்த்தரை மட்டும்தான் துதிக்க தெரியும். துதிக்க மட்டும் செய்ய. ஆனா வெளியிருக்கிற உலகத்தின் நெருப்பு என் பிள்ளைக்குள்ள பாவம் பற்றி எரியாது, அசுத்தங்கள் அறியாது. நான் ஒரு தீர்மானம் மட்டும் நான் செய்கிறேன், நான் தலை வணங்குவதில்லை. எந்த காரியத்துக்கு நான் தலை வணங்குவதில்லை. இவ்வளவுதான் சத்தமா பாரத்தோட வந்திருக்கு. இங்க ரொம்ப துக்கத்தோட வந்திருக்கு. அந்த நெருப்பை கண்டா பயமா இருக்குது. அத்தனை பேரும் வணங்கி கையெழுத்த போட்டு கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பொற்சிலையை பார்க்கும் போது ஐயா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எத்தனை கவுண்டிங் பைபிள் போடல, 1,00,000 பேரு ஆமென் எல்லாம் வணங்கி நிற்கும் போது 3 தலை மட்டும் குனியாம நின்று கொண்டு இருக்கிறது. அங்க பாஸ்டர் நடத்தல, ஆமென் பாஸ்டர்மா இல்ல, வர்ஷிப் லீடர் இல்ல. இப்ப இந்த 3 பேரும் ஆராதிக்கிற தேவனுக்கு முன்பாக தலை நிமிர்ந்து நிற்கும் பொழுது சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் அவர்கள் மேன்மை பாராட்டுவார்கள். நாங்களோ எங்கள் கர்த்தருடைய தேவனை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டுகிறோம். அவர்களோ விழுந்து போனார்கள், நாங்கள் எழுந்து எவ்வளவுதானா எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம், நிற்போம். அப்போ நான் சொல்லட்டுமா, நிக்க வேண்டியது சிலைக்கு முன்னாடி நீ குனிஞ்சாம நின்னா நெருப்பு வரும்போது அவர் நிக்க வைப்பார், சோதனை வரும்போது அவர் நிக்க வைப்பார், வேதனை வரும்போது அவர் நிக்க வைப்பார், வியாதி வரும்போது அவர் நிக்க வைப்பார், நெருக்கம் வரும்போது அவர் நிக்க வைப்பார், போராட்டம் மனுஷன் மூலமாக வரும்போது நிக்க வைப்பார். அக்னி என்பது பொசிப்பது அர்த்தம், அக்னி என்பது அழிப்பது அர்த்தம். நான் சொல்றேன், எந்த மோசே கண்ட அக்னியிலே அவன் சொல்றாரு, ஆண்டவர் நான் ஒரு பயங்கரத்தை காண்பிப்பேன். நான் நினைக்கிறேன் அன்றைக்கு கொடுத்த வார்த்தை தான் அந்த அக்னியின் அபிஷேகம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை இதுவரைக்கும் கண்டிராத அபிஷேகம், இதுவரை கண்டிராத அக்னி. இந்த 3 வாலிப பிள்ளைகளை அந்த நேபுகாத் நேச்சருக்கு அடையாளம் தெரியல, ஊரே பாக்குது. இவனை கட்டி போட்டு 7 மடங்கு நெருப்புல போடும்போது அதை கூட்டுறா, இன்னும் 3 மடங்கு கூட்டுறா. நான் சொல்றேன், சூளைய போல எரிந்து கொண்டிருக்கிற நெருப்புக்கு நடுவே ஐயோ பச்சை உடம்பு, ஐயோ சின்ன ஒரு நெருப்பு பட்டாலே துடி துடிக்கிற உடம்பு ஐயா அப்படியே கொட்பளித்திருக்கும். அவனை கயிறோடு, ஏனென்றால் அவன் அந்த நெருப்பை கண்டு ஓடி வந்து விடுவான் என்று சொல்லி பிசாசு கயிறுகளால் கட்டின போது எவனுக்கு தெரியல, கட்டினவனுக்கு புரியல, இது நெருப்புக்கு முன்பாக இந்த கயிறு எரிந்து விடும், இந்த நெருப்புக்கு முன்பாக கட்டுகள் ஒன்றும் செய்ய முடியாது. நான் உன்னை சொல்லட்டுமா, உன்னைக்கு சொல்லட்டுமா, அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, 3 வாலிப பிள்ளைங்க தாயா, ஆனா அப்பா கூட இருந்ததுனால இவ்வளவுதான். இல்லையா இல்லையா பிரச்சனை வரும்போது எல்லாரும் இருக்க மாட்டாங்க, தனியா இருப்பேன். பைபிள் சொல்லுது, அந்த நெருப்புல போடும்போது அப்பான்னு கூப்பிடல, அம்மானு கூப்பிடல, அவன் தெய்வமே ஆமென், அவரை தப்பு வைத்தாலும் தப்பு வையாமல் போனாலும் இவர்கள் வைத்த இந்த பொண்ணுக்கு முன்பாக, நான் சொல்ற பொண்ணை காமிச்ச விழுந்துராதையா, பொருளை காமிச்ச விழுங்குறாத. பொன்னும் பொருளும் நகையும் உன்னை வணங்கி விடவிடக் கூடாது. நான் வணங்கி நிற்கிற தேவன் பொண்ணுக்கு முன்பாக, என் பணத்துக்கு முன்பாக, இந்த மண்ணுக்கு முன்பாக, மாமே மண்ணுக்கு முன்பாக, பொண்ணுக்கு முன்பாக என் மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன் ஐயா. மண்ணான சரீரத்தில் என் மாணிக்கத்தை நான் பெற்று வச்சிருக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க, அந்த மாணிக்கத்தை இயேசுவாகிய மாணிக்கம் அவர் எனக்கு ஆவியில நிரம்ப வச்சிருக்கிறார். அந்த ஆவி எனக்கு போதும், இந்த நெருப்பு எனக்கு வேண்டாம், ஒண்ணும் பண்ணாது.
நான் இப்படி ஒரு கற்பனை பண்றேன், கண்ணை மூடிட்டான், அவன் கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிருப்பான். அவன் கயிறை கட்டும் போது ஒரு கயிறு, 2 கயிறு, 3 கயிறு கட்ட கட்ட இவன் துதிக்க ஆரம்பிச்சிருப்பான். இவன் ஆராதிக்கிறவன் ஆயிடுச்சு. ஆராதிக்கிறவனால கையை கட்ட முடியாது, ஆராதிக்கிறவனால வாயை கட்ட முடியாது, ஆராதிக்கிறவன் வியாதி கட்ட முடியாது. அவன் கட்ட 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 தூக்கி போட்டான் பாருங்களா. போட்டவன் பொறிஞ்சிருந்தான். நம்மளை சோதனை கொண்டு வந்தவன் பொசுங்கிடுவாயா. சோதிக்கப்பட்ட பிறகு நான் பொண்ணா வெளியே வருவேன். என்ன நெருப்புல போடட்டும். இப்ப சொல்லுமா, பக்கத்துல கை கொடுத்து சொல்லு, கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரம். பிரதர் கை கொடுத்து சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, கர்த்தர் செய்யும் காரியம் பயங்கரம். ஹல்லேலூயா. நம்பர் 1. ஆமென். நம்பர் 2, கிதியோனுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? அந்த கிதியோன் ஆமென் சிறியவனான ஒரு மனுஷன், சாதாரணமான ஒரு கோத்திரம். ஜாதியில மனாசேங்கிற சின்ன ஜாதி தான். பென்யமின் கோத்திரம், அதாவது மனாசேங்கிற கோத்திரம் 12 கோத்திரம், சின்ன கோத்திரம் ஐயா. ஆமென். எல்லாருக்கும் முன்பாக இவன் இந்த போரடித்து ஏனென்றால் போர் என்னன்னா, கரெக்டா அந்த நெல்லு ஆமென் தானியம் வளர்ந்து வரும்போது மீதியானியர் வந்து நெருப்பு போட்டு எரிச்சிட்டு போயிடுவாங்க. அதனால அவன் கண்கள் எல்லாம் மீதியானியர்கள் மேலே இருக்கணும். அப்பா வீட்டுக்கு சாப்பாடு வேணும்ல, அப்போ தானியத்தை எல்லா வீட்டிலையும் அவன் எரிச்சிருவான். ஆனா இவன் களத்தில் இருக்கிற அந்த ஆமென் நெல்லை என்ன செய்யறான், கோதுமையை வேக வேகமா அடிக்கிறான். அப்பா பார்த்தாரு, ஓ மீதியான் கண்கள், மீதியானுடைய கைகளுக்கும் எப்படியாவது தப்புவிக்கணும்னு நினைக்கிற இந்த கண்ணு சொல்ல, இவன் கண் தூர பார்வை, அழிவை வருகிறதை கண்டு இவன் ஒரு எதிர்பார்ப்போடு அழிக்கிறவனுக்கு முன்பாக பயப்படாமல் அவன் என்ன செய்யறான், தன் வீட்டுக்கு தேவையான ஆகாரத்தை போராடுகிறதை பார்த்த உடனே கர்த்தர் பார்த்தாரு, ஏ கிதியோனே எங்க வேக வேகமா நீ போராடிக்கிற? இல்லையா, ஒண்ணு இல்ல, மீதியானில் வந்துருவான்னு சொல்லி நான் போராடிச்சிருக்கிறேன். கற்பனை கதை. ஆனா பைபிள் சொல்லுகிறது, அந்த தூதன் வந்து நிற்கிறான், அவனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலி. அப்ப அவன் சொல்றான், யோ நானே மீதியானே கண்ணுக்கு பயந்துட்டு நான் வெப்பர் அடிக்கிறேன், எங்கிட்ட ஒண்ணுமே இல்ல, வெப்பன்ஸ் இல்ல, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறான். யாத்திராகமத்துல பார்த்தோம், பயங்கரமான காரியம் நடக்கணும்னா கர்த்தர் ஒரு மனுஷனோட இருக்கணும். நம்பர் 2, தானியேலுடைய புத்தகத்தில் பார்த்தோம், கர்த்தர் அவனோடு இருந்ததுனால நெருப்பு அவனை ஒன்றும் செய்ய முடியல. 3வது, மீதியானுடைய கத்தி கிதியோனை பதம் பார்க்க முடியல. ஏனென்றால் அவன் கர்த்தர் அவனோடு இருந்ததினாலே அது பயங்கரமான காரியம். கைவர்த்து சொல்லுங்க, இப்ப என்ன நடந்ததுன்னு. போரிட போகும்போது எல்லாத்தையும் சொல்றான், எக்காலத்தில் வாயில வையா, இப்ப நீ என்ன செய்ய? ஆமீன். அதுல ஒரு பரீட்சையை கர்த்தர் கொடுக்கிறாரு. 32,000 பேரை கலெக்ட் பண்ணி இவன் எப்பவும் போல கூட்டமா போய் நிக்கிறான். தண்ணி குடிக்கிறவன ஒரு கூட்டமாகும், தண்ணியில முட்டி போட்டு நக்கிறவன ஒரு கூட்டமாகும். அதுல 300 பேர் செலக்ட் பண்ணி ஆண்டவர் அழைக்கப்பட்ட அநேகர், ஆனா தெரிந்து கொள்ளப்பட்ட சின்ன கூட்டம் தான் இருக்கும். நீ நினைப்பா அங்கெல்லாம் நிறைய கூட்டம் வருது, சார் செலக்ட் பண்ணக்கூடிய கூட்டம் சின்ன கூட்டம் இருக்கும். அந்த 300 பேர் வச்சு ஆண்டவர் யுத்தம் பண்ணல. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? சொல்லுங்க சிஸ்டர். அந்த பட்டணத்தை சுத்த சொன்னாரு. ஒரு குடமும் ஒரு தீவட்டி, மண் குடத்தை வச்சு, இந்த தீவட்டியை வச்சு இப்ப சொல்றாரு, ஒரு கூட்டம் எக்காலத்து ஊதுது, பின்னாடி குடம் இப்படி வச்சுட்டு ஆமே என்ன செய்யறாங்க, அந்த நெருப்பு என்ன செய்யறாங்க, இந்த குடத்துக்குள்ள வச்சு அவங்க கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் பட்டயம், கர்த்தருடைய பட்டயம், கிதியோன் பட்டயம் தான் சொன்னாங்க. அந்த இடத்துல கர்த்தர் அவர்களுக்குள்ளே பட்டயத்தை வெட்டி கொண்டு அவர்களை செத்து போனாங்க. மீதியானியரை ஈஸியா வின் பண்ணிட்டாங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எழும்பி நிற்போம், கண்களை அடைப்போம். இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டோட சமத்துல சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பட்டயம் எங்களுடைய பட்டயம். பட்டயம்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வேத வசனம். வேத வசனம் உங்கள் வாயில் இருந்தால் அந்த வசனத்தின் மூலமாய் ஒரு கூட்டத்தையே நீங்கள் ஜெயம் எடுக்கலாம். கண்களை அடைப்போம். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக, ஆமென், பரிசுத்தாவின் நாளில் பேசின வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஜெபம் செய்வோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான கர்த்தாவே, இந்த நல்ல நேரத்துக்கு ஜெபிக்கிறப்பா, நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் என் கூட இருந்தால் நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். அப்பா, நீர் எங்களோடு பேசுனீரப்பா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னோடு கூட இருந்தால் நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் சோதனை வரும் உண்மைதான், ஆனால் சோதனையின் நடுவில் ஹல்லேலூயா நாளாமனாய் கர்த்தாவே இயேசப்பா, நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. எரிகிற அக்கினியை போல்
போல என் வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் ஹalleluya நாலாமனாய் நீர் இருக்கும்போது ஹalleluya பிசாசனை கட்ட முடியாது, பிசாசின் கிரியைகளை என்னை கட்டி வைக்க முடியாது. ஹalleluya அக்கினியில் கர்த்தாவே என்னை வேகாதபடி பாதுகாக்கிற தேவன், ஒவ்வொரு நாளும் என்னை நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்கிறதுக்காய் நன்றி அப்பா. எங்கள் பிள்ளைகளை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி, எங்கள் குடும்பங்களை பாதுகாக்கிறதுக்காய் நன்றி. தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய கரங்கள் ரத்த கொட்டைக்குள்ளே மறைச்சுக்கொள்ளும். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதுக்காய் நன்றி இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களுக்கு உடன்படிக்கை பண்ணியிருக்காரு, நான் கூடவே இருப்பேன்னு. அந்த உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில கொடுத்தாரு. அந்த உடன்படிக்கை தான் பரிசுத்த ஆவியானவர் அவர் வரும் பொழுது முத்திரையாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.